எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் தட்சநாய காலம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி 27/12/2025 சனிக்கிழமை. இன்று நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45, மதியம் 1:45 முதல் 2:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. சூலம் கிழக்கு திசை. இன்று கிழக்கு திசை நோக்கி போறவங்க கொஞ்சம் தயிரை எடுத்து சாப்பிட்டுட்டு போனா அந்த தடைங்கிறது வராது. இன்றைய திதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சப்தமி திதி காலை 9:21 வரை. பின்பு அஷ்டமி திதி ஆரம்பம். நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். யோகம் வியாதிபாதம் நாம யோகம் காலை 9:30 முதல் 30 வரை. பின்பு வரியான் நாம யோகம். கர்ணம் காலை 9:21 வரை வணிசை கர்ணம். பின்பு பத்திரை கர்ணம். சந்திராஷ்டமம் சிம்ம ராசி மகன் நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சந்திர பகவான். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் ஒன்று வாங்கி பயன்படுத்துங்க. உங்க ராசிக்கு உண்டான ராஜநிலையோட எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும்போது இது மாதிரிதான், இந்த மாதிரி பேனால் அப்படி எழுதுங்க. ஓகேங்களா? எனக்கு உண்டான நம்பர் எழுதியிருக்கேன். உங்களுக்கு உண்டான நம்பர் இதே மாதிரி உங்க ராசிக்கு என்ன நம்பர் சொல்றோமோ அந்த நம்பர் எழுதிட்டு வாங்க. எழுதும்போது உங்களுக்கு என்ன தேவையோ மனதார நினைச்சுக்கிட்டு எழுதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த காரியம் வெற்றி அடையும், கைகூடும். நினைத்த காரியம் கைகூடும். தொடர்ந்து எழுதிட்டு வரணும். ஓகேங்களா? ஒரு நாள் எழுதிட்டா நடக்காது. விதை போட்டாச்சு தானா முளைச்சு வரணும் கிடையாது. அதை போய் நீங்க அப்பப்ப பார்க்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரிதான் இந்த ராஜநிலை எண்களும். மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 20. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 26. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 64. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 79. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 93. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 89. இது காமனான ராசி பலன் தான். உங்க ஜாதகத்துக்குன்னு அதிர்ஷ்ட எண் இருக்கு. அது கரெக்டா உங்க மொபைல் நம்பர்ல அனுப்பிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போயிடும் நிச்சயமாக. நீங்க அதே மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஜிபே, போன்பேல, மொபைல் லாக்ல இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களை வச்சுக்கிட்டீங்கன்னா வருமானம் வரத்துக்கு, திருமணம் நடக்க, குழந்தை பாக்கி என்ன வேணுமோ அதை நீங்க சாதிச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம இந்த மாதம் முழுவதுமே 2026 ஆங்கில புத்தாண்டு பலன் தான் பார்க்குறோம். 12 ராசிக்கும் 3 நாள் டைம் எடுத்து பார்க்குறோம். இதுவரை ஜோதிடத்துறையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராசிக்கு தன் குடும்பத்தை பற்றியே சொல்றது இதான் முதல் முறையாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு தனுசு ராசியில கடைசி பார்ட். ஓகேங்களா? மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி யூகேஜி எல்கேஜில இருந்து 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தடை ஏற்படும்.
அந்த தடைங்கிறது வந்து நீங்க வேற ஸ்கூலை மாத்தி போறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் முதல் டிகிரி 2வது டிகிரி படிக்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு வந்து வெற்றி வாய்ப்பு உண்டு. பிஹெச்டி பண்றவங்களுக்கும் இந்த ஆண்டு வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. அவங்க எந்த இதை எடுத்து பண்றாங்களோ அது இந்த ஆண்டு வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும் பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி போட்டி தேர்வு எழுதக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஆண்டு வந்து அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வு நீட் எக்ஸாம் எழுதுறதுல இருந்து வேற எந்த எக்ஸாம் எழுதினாலும் அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு உண்டு. அடுத்தது அரசியல். ஏன்னா இந்த ஆண்டு வந்து எலெக்ஷன் வர்றதுனால தனுசு ராசியில பிறந்தவங்க வந்து அரசியல்ல ஈடுபாடு அதிகமாக வரும். நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். எம்எல்ஏ சீட் எல்லாம் கிடைச்சாலும் கண்டிப்பா அவங்க வந்து தனுசு ராசியில பிறந்தவங்க வந்து இந்த ஆண்டு நிச்சயமாக ஜெயிப்பார்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றவங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி எதுவும் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இல்லை எக்ஸாம் டைம்ல போடக்கூடாதுன்னு அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அப்ப அது தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு கூட வாய்ப்புகள் வந்து உண்டு. அரசு வேலையில நிச்சயமாக உட்காருவார்கள் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு. அல்லது நார்மலா பிரைவேட் கம்பெனில வந்து சரியான சம்பளம் இல்லாத நபர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல சம்பளத்தோட ஒரு புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு எப்படி சார் இருக்கு தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமோகமாக இருக்கு. நிச்சயமாக வெளிநாட்டு வாய்ப்பு தேடி வரும். இவங்களை தேடியே வந்துடும். இத்தனை நாள் முயற்சி பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, கிடைக்காது. அதனால வேற ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போகலாம் நினைச்சிருப்பாங்க. இல்ல அது இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க வந்து நாளைக்கு வாங்க வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம், சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்பாங்க. அதுக்குள்ளார இங்க ஒரு கால்ஃபர் லெட்டர் வந்துடும் வெளிநாட்டுல இருந்து. அப்ப வெளிநாட்டு யோகம் தானா இவங்களை தேடி வரும். தனுசு ராசிக்கு நிச்சயமாக கிடைக்கும். திருமண அமைப்பு எப்படி சார் இருக்கு? நிச்சயமாக திருமணம் நடக்கும். தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் உண்டு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு உண்டு. இயற்கையிலே நீங்க கணவன் மனைவி சேர்ந்து இருந்தாலும் கிடைக்கும். அல்லது ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார் நாங்க வந்து செயற்கை முறைக்கு போறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் வந்து உண்டு. அதுக்கெல்லாம் நீங்க கரெக்டா நேரங்காலம் பார்த்து பண்ணீங்கன்னா நிச்சயமாக சக்சஸ் உண்டு. ஓகேங்களா? பதவி உயர்வு கிடைக்குமா சார் அப்படின்னா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு உண்டு. எதிர்பார்த்த இடம் மாற்றமும் கிடைக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகணும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருப்பாங்க. டிரான்ஸ்ஃபரும் கிடைக்க மாட்டுது, நம்ம எதிர்பார்த்த இடம் கிடைக்க மாட்டுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த 7 நாள் சனி பகவான் போட்டு ஒரு ஒரு குலுக்கி இருக்கும் பாத்தீங்களா? அதெல்லாம் இப்ப ரிலீஃப் ஆகி வந்து போகுது. என்ன சார் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கு, அர்த்தாஷ்டம சனிங்கிறாங்களே சார் அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பயப்பட வேண்டாம். ஏன்னா சனி பகவான் 10ஆம் பார்வையா தனுசு ராசியில பாக்குறதுனால நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா நன்மையை தான் செய்வார். உங்களை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? இடமாற்றம் நிச்சயமாக உண்டு. கடன் அடையும் சார் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆண்டு வந்து கடன் அடையும். தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு கடன் கண்டிப்பாக அடையும். கோவில் பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே முதல்ல வந்து நம்மளோட பாயிண்டே வந்து குலதெய்வம் தான். எப்போதுமே நான் எல்லாத்துக்கும் சொல்றது வந்து குலதெய்வம் தான். உங்களோட குலதெய்வம் அனுகிரகம் இருந்தால் உங்களுக்கு வந்து எந்த நவகிரகங்களும் டிஸ்டர்பன்ஸே பண்ணாது. ஓகேங்களா? தலைக்கு வரும் தலைப்பாடோடும் போன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஓகேங்களா? அப்ப நீங்க குலதெய்வத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு பிடிச்சிக்கிறீங்களோ நவகிரகத்தினால வரக்கூடிய தீமைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து பாத்தீங்கன்னா வராம தடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களோட குலதெய்வம். அந்த காலத்துல அதான் சொல்லி வச்சாங்க, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு வந்து ஞாபகப்படுத்தியிருக்காங்க. நம்ம காலகட்டத்துல வந்து மறந்துட்டோம். ஓகேங்களா? விநாயகரை பாருங்க, தன் அப்பா அம்மா தான் முதல் கடவுள்னு சொல்லி, ஏன்னா உலகத்துக்கே அவங்கதான் கடவுள்னு சொல்லி சுத்தி வந்து ஞானப்பழத்தை வந்து பெற்றுக்கொண்டார்கள். முருகன் எல்லா இடத்துக்கும் சுத்திட்டு வந்தாரு. ஓகேங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம சில வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த காலத்துல நம்ம கதையை நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இது பண்ண முடியும். அப்ப முன்னோர்கள் அப்பா அம்மா வந்து வழிபாடு பண்றது வந்து விநாயகர் வந்து சக்சஸ் ஆனாங்க. அதே மாதிரி நீங்க உங்களோட குலதெய்வத்தை நீங்க இறுக்கி பிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து சக்சஸ் ஆயிருவீங்க. அது என்னைக்கெல்லாம் போகணும் சார்? பக்கமா இருந்துச்சுன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் தினைக்கும் போயிட்டு வாங்க, தப்பே கிடையாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் 50 கிலோமீட்டர் இருந்தா அமாவாசை பௌர்ணமி ஞாபகம் வச்சு நீங்க வந்து போயிட்டு வர்றது சிறப்பு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எந்த திசையில இருக்கோ உங்க குலதெய்வம் அங்க இருந்து நீங்க வந்து மனதார கும்பிடுங்க, கையெடுத்து கும்பிடுங்க. நிச்சயமா அனுகிரகம் வந்து கிடைக்கும். சார் எங்களுக்கு குலதெய்வமே தெரியல சார் அப்படின்னு இன்னொரு பார்ட்டி நம்ம வருவாங்க. எப்போதுமே நம்ம ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றதுன்னு சில நபர்கள் இருப்பாங்க. அது தவறு கிடையாது, அது இயல்பு. ஏன்னா நம்ம எல்லாமே கலியுகத்துல இருக்கிறோம். அதனால அந்த அமைப்பெல்லாம் உண்டு. ஓகேங்களா? குலதெய்வமே தெரியலனாலும் பரவாயில்ல சார்,
சூரிய பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுங்க. காலையில 6 மணி முதல் 6:51க்குள்ளார நீங்க பிரார்த்தனை வைக்கணும். ஓகேங்களா? அப்படி 6:06க்கு போக முடியலன்னா 6:20 இருந்து எடுத்துக்கணும். 6:20 இருந்து 6:51க்குள்ளார குளிச்சுட்டு போகணும். ஒரு டம்ளர் தண்ணி கொண்டுட்டு போய் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை வந்து தானம் பண்ணிடணும். அதை பண்ணிட்டு நீங்க அவர்கிட்ட வந்து சொல்லணும், சார் எங்க முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான்கிட்ட வேண்டணும், எங்க முன்னோர்கள் வந்து குலதெய்வம் எதுன்னு சொல்லாம விட்டுட்டு போயிட்டாங்க, குலதெய்வமே மறைஞ்சு எனக்கு நீ வழிகாட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா சூரிய ஒளி படாத இடம் கிடையாது. நிச்சயமாக உங்க குலதெய்வம் இருக்கிற இடத்த வந்து அவர் காட்டி கொடுத்துருவார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குலதெய்வம் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு ஸ்பெஷலான கோயில் இந்த ஆண்டு. ஓகேங்களா? அதுவும் இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை பெரியார் பஸ் நிலையத்துக்கு அருகில் உள்ள இம்மையில் நன்மை தருவார் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க போயிட்டு வரணும். போயிட்டு சும்மா உடனே வந்துடக்கூடாது. அர்ச்சனை பண்ணிட்டு 1 hour அந்த கோயில இருந்துட்டு வரணும் கம்பல்சரி. ஓகேங்களா? தனுசு ராசியில பிறந்தவங்க மதுரை மாவட்டம் பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இம்மையில் நன்மை தருவார் அப்படிங்கிற கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு எல்லாருமே வருஷம் பிறக்கிறது வியாழக்கிழமை, உடனே அன்னைக்கே போய் கும்பலா போய் நிக்க வேண்டாம். ஓகேங்களா? இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல வந்து நெரிசல்ல பல சங்கடமான விஷயங்கள் நடக்கும். நம்ம வந்து நெகட்டிவ் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் அதை சங்கடங்கள் சொல்றேன். புரிஞ்சுக்கங்க மக்கள். நீங்க ஃப்ரீயா இருக்க நாள்ல வந்து போயிட்டு வாங்க. அந்த முதல் 1ஆம் தேதி போகணும் கட்டாயம் கிடையாது. அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் கூட நீங்க வந்து போயிட்டு வரலாம். இன்னைக்கு தனுசு ராசிக்கு வந்து முடிச்சிருக்கிறோம். நாளைக்கு மகர ராசிக்கு பார்ப்போம். இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.